ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த்ரெட்டில் சிம்பிளாக கீ செயின் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. இது நார்மலாக நம்ம தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு. அந்த த்ரெட்டில் நான் இப்போ சென்டராக ஸ்ட்ரைட்டாக நேராக கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கிட்டு வந்து ஒரு நூல் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம பூ கட்டுற நூல், அந்த மாதிரி நூல், ஸ்ட்ராங்கான நூலாக எடுத்துக்கோங்க. அதை நீளமாக கட் பண்ணிட்டு அதை ரெண்டாக மடக்கியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டான அளவு வச்சுக்கலாம். இப்போ அதை கரெக்டான அளவு வச்சுட்டு அந்த நம்ம கட் பண்ண த்ரெட்டுக்கு சென்டராக வச்சு எல்லா த்ரெட்டையும் சேர்ந்து நாட் போடுறேன். அந்த நான் நாட் போடுற கயிறுமே நல்லா சென்டராக இருக்கணும். அந்த த்ரெட்டுக்கு சென்டராக இருக்கணும். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக நான் 2 நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நாட் போட்டுட்டேன். நாட் போட்டதப்புறமா அந்த நாட்டு தெரியாமல் நான் அதை வந்து ரெண்டையுமே ஈவன் பண்ணி நல்லா சர்க்கிள் ஃபார்மில் ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். நான் சென்டரில் கட்டின த்ரெட்டே தெரியாமல் நான் வந்து ரவுண்ட் பண்ணிட்டேன். த்ரெட்டை வந்து நீங்கள் சென்டராக கட்டலைன்னா உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா சென்டரில் தான் த்ரெட்டை கட்டணும். கட்டிட்டு சர்க்கிள் ஷேப் வரா மாதிரி நீங்கள் அந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சர்க்கிள், ரவுண்ட் சர்க்கிளாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து பால் டைப்பில் நான் வந்து அதை ரவுண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி நல்லா அதை ரவுண்டாக உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டினோன்னா அது நல்லா பால் டைப்பில் வந்துடும். நல்லா பார்க்குறதுக்கே க்யூட்டாக பஃபியாக இருக்கும், ஃபுல்லாக த்ரெட்டாக. ஸோ நம்ம இப்போ பால் டைப்பில் நல்லா உருட்டினக்கப்புறம் பார்த்தா நம்ம கட்டின த்ரெட்டே தெரியாது. சென்டராக கட்டின த்ரெட்டு நல்லா பார்க்குறதுக்கும் ஃபுல்லாக பஃபியாக இருக்கும். குழந்தைங்க பேக்லலாம் போட்டுக்கிறதுக்கு இது அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கீ செயினாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கீ செயின் பண்ணி அவங்க ஸ்கூல் பேக்கில் மாட்டினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீ செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் க்யூட் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா தொடர்ந்து எங்கள் வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.